வணக்கம். நாங்குநேரி மேற்கு ஒன்றியம் பாஜக இளைஞரணி மற்றும் பானாங்குளம் ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் ஒரு மாபெரும் மின்னொலி கபடி போட்டி. இந்த கபடி போட்டியிலிருந்து நம்ம இறுதிப் போட்டியில் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இறுதிப் போட்டியில் மோதும் அணி கண்ணங்குளம் விஎஸ் திசையன்வெளி. இரு அணிகளும் ரொம்ப சிறப்பான ஒரு விளையாட்டை திறமையை வெளிப்படுத்தும் அணிகள். வாங்க இந்த விளையாட்டு எப்படி இருக்கும் என்பதை நாம் கண்டுபிடிப்போம். வாங்க பார்க்கலாம். உழைத்த மாப்பிள முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. இவர் ஒரு பானாங்குளம் பறக்கும்படை அணியின் கபடி வீரர். அவருக்கு மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அழைக்கிறோம். முதல் பரிசு வாரி வழங்கிய பாலு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி, ஒட்டுமொத்த திருநெல்வேலி இன்னைக்கு திரும்பி பார்க்கிற அளவுக்கு ஒரு கபடி மேட்சை திருநெல்வேலி அன்னைக்கு ஒரு பெரிய அளவிலான மகளிர் கபடி போட்டி நடத்துறாங்க. கபடிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம். அதை நடத்துறது வேற யாரும் இல்ல, ஜிவி ஸ்போர்ட்ஸ் கிளப்
செக்ரட்டரி திரு பாலு அவர்கள் ஒரு உந்துகோலா இருக்குன்றதுக்காக அவரோட ஒரு சில வார்த்தைகள், கபடி பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, இந்த கபடி மேட்சை இத்தனை மணிக்கு இத்தனை மக்கள் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க, என்கரேஜ் பண்றீங்க, அதுக்கு அவரோட ஒரு சில வாழ்த்து உரைகள். இந்த பறக்கும்படை பாலங்குளம் அணியினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடைபெறும் இந்த மாபெரும் விண்ணொலி கபடி போட்டிக்கு வருகின்றுள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் அனைத்து வாழ்த்து வரவுகளில் மற்ற வாழ்க்கையிலே ஒரு கபடி போட்டி நடத்துவது சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, அனைத்து ஊர்களிலிருந்தும் அனைத்து விளையாட்டுகளும் வரவழைத்து அவங்களுக்கான ஏற்பாடுகளை இந்த மாபெரும் விளையாட்டு போட்டி சீரும் சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்க எனது அருமை தம்பி முத்து மற்றும் தங்கவேல் மற்றும் அருமை அண்ணன் பிபி பந்தல் அதிபர் அன்பு அண்ணன் மகராஜன் அவர்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரியவர்கள். ஏன்னா எல்லாரும் இணையிலன்னா ஒரு போட்டியை ஒரு ஊர்ல நடத்த முடியாது. அது வந்து நடத்துற ஒரு சில ஆட்களுக்கு தான் அதோட வேலைகள் தெரியும். அற்புதமாக இந்த போட்டிக்குள்ள சீரும் சிறப்புடன் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்க ஒத்துழைப்பு கொண்டிருக்கும் பாராளுமன்றம் போட்டி தொடருக்கு எங்களையும் அழைத்து இந்த முதல் பரிசை நீங்கள் தான் வழங்க வேண்டும் என்று அழைத்த அன்பு தம்பி தங்கவேல் மற்றும் முத்து அவர்களுக்கு என் சார்பாகவும் நடைபெற எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும். அடுத்த வருடம் 1 லட்சம் ரூபாய் போட்டி வைத்தாலும் நாங்கள் எங்களுடைய ஜிவி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் நானும் என்னோட தம்பி ஜேம்ஸ் சார்பாக வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள நான் கடைப்பட்டிருக்கிறோம். அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் பானாங்குளம் ஊர் மக்களுக்கும் இந்த பானாங்குளம் பறக்கும்படை அணியினருக்கும் அப்படி இந்த விளையாட்டு வந்து எவ்வளவு மேன்மேலும் வளர ஊக்கமளிக்கிறார்கள் என்பது இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தோட்டாங்குடி மண்ணின் மைந்தன் எம்எஸ் சிட்டி டெவலப்பர்ஸ் உரிமையாளர் திரு தங்கவேலு அவர்கள் நம்ம இந்த மேட்சுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாமே. இத்தனை மணிக்கு உங்களுக்காக மேட்ச் பார்க்கறதுக்காக பிளஸ் இந்த ஃபைனல் முடிக்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு நல்ல பெரிய கிளாப் கொடுத்துடலாம். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துறைகள் நம்ம கபடி பிளேயருக்கு தேவர் அவர்களுக்காக மட்டும்தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடமைப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட வாக்குறைகள் நம்மளோட கபடி பிளேயர்ஸ் மட்டும். கராத்தே முத்தனோட மருமகன் மகாராஜன் வந்து இத மிக சிறப்பா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது வந்து அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. பறக்கும்படை பானாங்குளம் அப்படிங்கிறது வந்து என்னைக்கோ நான்லாம் சின்ன பையன்ல இருக்கும்போது கேட்ட பேரு. பறக்கும்படை பானாங்குளம் டீம் இறங்குதுன்னா அன்னைக்கு மேட்ச் சூடு பிடிச்சுன்னு அர்த்தம். அப்படி ஒரு டீம் பறக்கும்படை பானாங்குளம் பேரு போட்டு என் உடன்புறவா அண்ணன் அது எந்த மாட்டு உங்களோட கலந்துக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க சிறப்பா செய்த அனைவருக்கும் நன்றி. இதை வந்து சிறப்பா செயல்படுத்த தம்பி மகாராஜா இருக்கட்டும், பானாங்குளம் ஊர் மக்களா இருக்கட்டும், அனைவருக்கும் எம்எஸ் சிட்டி டெவலப்பர்ஸ் பவுண்டர் ஆர் கணேசன் சன்னா பிராமிக் தேவர் அவரோட பையனா வாழ்த்துக்கள் வாழ்த்துறை கூறிய தோட்டாக்குடி திரு தங்கவேலு அவர்கள் எம்எஸ் அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்குமே ஒரு லவுடான ஒரு ஓ கொடுத்துடலாமா, கிளாப் கொடுத்துடலாமா? நடுவர்கள் இல்லை அப்படின்றால் இந்த விளையாட்டு போட்டி என்றது சீரும் சிறப்பாக நடைபெறாது. அந்த நடுவர்கள் அனைவருக்கும் உங்களோடது மிகப்பெரிய பரிசு. இந்த சத்தம் பத்தலையே, அப்படியே ஒரே எப்படி சீரு சத்தம் இத்தனை பெண்கள் நம்ம இத்தனை மணி 2 மணி ஆனாலும் வீர விளையாட்டான கபடி விளையாட்டை நம்ம வீர பெண்மணிகள் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை நல்லுள்ளவங்களுக்கு நன்றி. மேலும் இங்க இருக்கும் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்து கொள்கின்றேன். மேன்மேலும் வருடம் இதே போன்று கபடி போட்டியினை, தமிழரின் வீர விளையாட்டான கபடி போட்டியினை ஊக்குவிக்கும்படி பானாங்குளம் ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் பறக்கும் படை பானாங்குளம் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் மிக சிறப்பாக இந்த வாழ்த்துறையை எங்களை வழங்க சொல்லிய சக்தி டெக்கரேஷன் அதிபர் அன்பு சந்தி சக்தி அவர்களுக்கு எல்லாரும் கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. இரு அணியும் நம்ம அணிதான். இரு அணிக்கும் நம்மளோட சப்போர்ட் தேவை.
விசாரிங்க, அருமையான ஆபன்ஸ். அப்படிதான் அதான் நம்ம செய்யணும். இணைந்து நடத்தும் மாபெரும் மின்னோலி போட்டி. கொஞ்சம் 7 இருந்துச்சுன்னா 7 போட்டு மூணு மணிக்கு மேல வந்து இருந்துச்சு. கண்ணங்குளம் 13, திசைவிளை 8. இந்த மாபெரும் மின்னொலி கபடி போட்டி சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு உறுதுணையாக இருந்த மாப்பிள்ளை முத்து, தம்பி தங்கவேல், இப்படி குறிப்பிட்டு சொல்லத்தக்க மிக சிறந்த சப்போர்ட் செய்து கொண்டிருக்கின்ற பானாளம் இது போன்று நம் அணிகளுக்கு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம் அபிஷியல் பானாளம் பறக்கப்படையின் அபிஷியல் தாமஸ் அண்ணன், தலை சிறந்த கபடி வீரருமான ஆர்வி தம்பி சுபாஷ் அவர்களுக்கு பானாள பறக்கும்படை அணியின் சார்பாக கிரிக்கெட் வீரரும் சிறந்த கபடி வீரருமான சுபாஷ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி தெரிவிக்கப்படுகிறது. மற்றும் இரவு பகல் பேரணியின் நம்பிக்கை நட்சத்திரம் பாசமிகு தம்பி ஹைகோர்ட் ராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் சகோதரர் சின்னபாண்டியன் அவர்களும், சகோதரர் கருப்பசாமி அவர்களும், சகோதரர் முருகன் அவர்களும் கண்ணன்குளம் 14, திசைவிளை 13. பானாமலம் பறக்கும் படையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பானாமலம் பறக்கும் படை கண்ணன்குளம் 17, திசைவிளை 13. அணியின் இளம் அதிரடி ஆட்டக்காரர் மாப்பிள முக்கச்சாமி பவுன் சாலமோன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
கண்ணன்குளம் 20, திசையன்விளை 16. டிஜே ராகுல் உங்களோட சிறப்பான விளையாட்டு ஆரம்பி உங்களுடைய இடியாப்ப டைலாக் தட்டல்கள் கை தட்ட 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 அவங்க விளையாட்டு வேகமாக இருக்கும். இது கடைசி ஆட்டம் அப்படின்றதுனால மக்கள் நீங்க தான் வந்து உங்க மண்ணை தேடி உங்களோட கலர் ட்ரெஸ் வந்து நாங்க இந்த மைக்ல அனுப்புறோம். அருமையான ஆட்டம். அப்படிதான் 2 வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து ஸ்பெஷல் ஆட்டக்காரர், அதாவது சிறந்த ஆட்டக்காரர் மக்கள் நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இருக்க ரைடுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணலாமா? ஒரு விசில் கொடுங்க போவோம். யாரு நல்ல விசில் அடிக்கீங்களோ வீபி பந்தல் சார்பா ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. அருமையான ஆட்டம். உங்களுக்கான ஒரு மிகவும் மிகவும் அருமையான நற்செய்தி ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அருமையான பிடி. எல்லாரும் கைட்டுக்கலாமே. அருமையான பிடி, சூப்பர் டாக்கல், அருமையான வீரர்கள் விளையாட்டு. இது காமெடி எப்படி உரிமையான கலவடி. அருமை. கண்ணன்குளம் 25, திசையன்விளை 22. 2027 இதே மண்ணில இதே இடத்துல இன்னும் பிரம்மாண்டமான மகளிருக்கான பெண்கள் கபடி போட்டி நடைபெற இருக்கிறது. மக்களாகிய ரைடர் 8ஆம் நம்பருக்கு சப்போர்ட் பண்றவங்க கைத்தட்டலாமே. யாரா சப்போர்ட் பண்றீங்க பாமா? நம்பர் 8 ரைடர், அருமையான ரைடர். லாஸ்ட் 5 minutes of play. கண்ணன்குளம் 25, திசையன்விளை 22. அருமையான டாக்கல். உங்களோட கரவாசங்கள் 26, திசையன்விளை 22. அருமையான டாக்கல்.
சூப்பர் டேக்கிள் பரப்பாக நடந்து கொண்டிருக்கும் வெல்லப்போவது கோப்பை வெல்லப்போவது 50,000க்கான பரிசினை வெல்லப்போவது. லாஸ்ட் 4 minutes of play. கடைசி 4 ஆட்டம். கண்ணன்குளம் 26, திசையினுள்ள 24. கண்ணன்குளம் 26, அதனை எதிர்கொள்ளும் திசையினுள்ள 22. சாரி 22. உங்களோட திசையினுள்ள 24. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? திசைமலையா கண்ணன்குளமா? கண்ணன்குளமா திசைமலையா? கண்ணன்குளத்துக்கு தான் நிறைய ஆதரவு வந்திருக்கு. கண்ணன்குளத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் ஒரு உங்களோட சத்தத்தை எப்படி கொடுக்குறீங்க பார்க்கலாமா? கடைசி 3 நிமிடம் பாணாங்குளம் பறக்கும் படை மற்றும் பாஜக மேற்கொன்றியம் நடத்தும் கபடி போட்டி. கடைசி 3 நிமிடங்கள் அதிரடியான ஆட்டம். அருமை 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 அருமையான ஆட்டம். கண்ணன்குளம் 27, திசையினுள்ள 24. அருமையான வேகமான ஓட்டத்தில் இருக்காப்புல. உங்களோட கடைசி நிமிடங்களில் உங்களோட ஆதரவு எங்களுடைய கபடி வீரர்களை ஊக்கப்படுத்தும் என்று அருமை 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 அருமை. கடைசி 2 நிமிஷம். லாஸ்ட் 2 minutes of play. கடைசி 2 நிமிடங்கள். அருமை. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். கண்ணன்குளம் டீமுக்கு வாழ்த்துக்கள். கண்ணன்குளம் இத்தகைய மாபெரும் விண்ணொலி கபாடி போட்டியை சீரும் சிறப்புமாக பறக்கும் படை பாணாங்குளம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்ணன்குளம் 33, திசையினுள்ள 25. கடைசி 1 நிமிடம் மிகவும் பரபரப்பான கடைசி 1 நிமிடம். பாணாங்குளம் பறக்குப்படை நடத்தும் மாபெரும் முன்னணி கபாடி போட்டியில் முதல் பரிசினை வென்ற கண்ணங்குளம் அணியினருக்கு பாணாங்குளம் பறக்கும்படை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். 2வது பரிசினை வென்ற கிருஷ்ணநிலை அணியினர் உங்களோட ஊக்கமும் ஆக்கமும் தேவைப்படுகின்றது. 2ஆம் பரிசுக்கான தொகை ரூபாய் 40,000 வழங்குபவர்கள் கிச்சைக்கண்ணு மற்றும் செல்வா அவர்கள். அவர்களுக்கு எங்களது பறக்கும் படை பாணாங்குளம் அண்ணாருக்கு எங்களது கபடி குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். இந்த கடந்த வருட கபடி போட்டி எனர்ஜி பிளேயர் கண்ணமாரை சேர்ந்த அன்புடன் வரவேற்கிறோம். எனர்ஜெட்டிக் பிளேயர் திரு தனுஷ் அவர்களுக்கு நடந்து முடிந்த பெஸ்ட் டிஃபெண்டர் கை தட்ட 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 தூக்க போவோம். அடுத்த வாழ்க்கை வெற்றி நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்ம மண்ணில் நம்மளுக்காக விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க நம்ம காயின் மற்றும் கோப்பையை வழங்குபவர் அருமையான விளையாட்டு. மிக சீரும் சிறப்புமாக இந்த விழாவினை நடத்தி கொடுத்த அனைவரே பரிசு. பறக்கும் படை போட்டோ